மித்ரா, ஆதியோட சித்தி பேசுறத பார்த்தா பாட்டி உன் கல்யாணத்தை நடத்த சரின்னு சொல்லிடுவாங்க போல இருக்கே. ஏய், இதுக்கு நீ சந்தோஷப்படணும். ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் நார்மலா தான் இருக்கேன். பாட்டி என்ன சொல்லுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. எனக்கு என்னமோ பாட்டி ஓகே சொல்லிடுவாங்க தான் தோணுது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்னாச்சு பாட்டி? என்னமோ தெரியல பவானி, திடீர்னு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு அடிக்குது. கண்ணெல்லாம் மசமசன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இப்படி ஆனதே இல்ல. என்னன்னு தெரியலம்மா. பாட்டி 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 என்ன பண்ணுது? பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி அம்மா, பாட்டி ஐயோ, பாட்டி 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 என்னாச்சு? பாட்டி 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 தண்ணி குடு மித்ரா. பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி என்ன பாரதி, அந்த லண்டன்காரமா அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. தெரியல பாட்டி. என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி பாட்டி என்ன பாருங்க பாட்டி. பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி. என்ன பாருங்க, என்ன பாருங்க பாட்டி. பாட்டி ஐயோ பாட்டி எழுந்திருங்க பாட்டி. அம்மா, அம்மா, பாட்டி கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க பாட்டி. பாட்டி பாட்டி எந்திரிங்க. ஐயோ, பாட்டி என்னாச்சு? பாட்டி பாருங்க ஆதி. ஆதி பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் உடனே டாக்டரை கால் பண்ணிட்டு வரேன். பாட்டி பாட்டி கண்ணு திறங்க. பாட்டி மித்ரா பாட்டி எழுந்துறீங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். டாக்டர் உடனே வந்துருவாரு. சித்தி என்னதாச்சு? இல்ல அது என் கூட நல்லதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நெஞ்சு படபடப்பா இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியே உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸும் வாங்கிடலாம். பவானி, சுதாகர், நீங்க 2 பேரும் நெருங்கின சொந்தங்களை மட்டும் நாளைக்கு இன்வைட் பண்ணிடுங்க. கல்யாணத்துக்கு விட்டு போனவங்களை எல்லாம் கூப்பிட்டுறலாம். அப்படியே ஒரு நல்ல மினிஹாலா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு புக் பண்ணிடுங்க. என்ன பாரதி ஷாக்கா இருக்கா? இருக்காதா? இருக்கணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என் கண்ணுல எல்லாம் விரல விட்டு ஆட்டணும்னு அந்த லேப்டாப் ரெடி பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அதுக்குள்ள சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சா உன்னால எதுவும் பண்ண முடியாது. பவானி, என்ன யோசிக்கிற? நான் சொன்ன மாதிரி பண்ணிடலாம்ல. நீ வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினப்பதான் இந்த கல்யாணத்தை இதுக்கு மேல தள்ளி போடுறது தப்புன்னு புரிஞ்சுது. உனக்கு சந்தோஷம் தானே? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி எங்க சைடுல இருக்கிற சொந்தக்காரங்களை நாங்க இன்வைட் பண்ணிடுறோம். நானும் எங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம். மீனா, பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டதில்ல? உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போ, ரெடியா போ. சரிங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நாள் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்களேன். மீனா, உன்னோட ஆலோசனை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. போய் சொன்ன வேலையை மட்டும் பாரு. போ. பண்ணிட்டாங்க. நீங்களும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டீங்க. அண்ணி மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். தவக்கல, பாரதிக்கு எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. நான் அவங்களோட வாழ்ந்திருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதெல்லாம் வேற. ஆனா இப்போ அந்த கடவுள் சாட்சிய குளத்துக்குள்ள பாரதி கழுத்துல நான் தாலிய போட்ட அந்த நிமிஷம் பாரதி என்னோட மனைவி ஆயிட்டாங்க. பாரதி என் பொண்டாட்டின்னு என் மனசுக்கு நல்லா தெரியும். அவங்கள்ட்ட நான் எதுவும் சொல்லல. இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி எல்லாம் நான் பெருசா கண்டுக்க போறதில்ல.
அது பாட்டுக்கு நடக்கட்டும். பாரதி அவங்களா வந்து என்ன அவங்க புருஷன்னு சொல்ற அந்த நிமிஷத்துக்காகத்தான் நான் ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருக்க போறேன். புரியுதுண்ணே. ஆனா நீங்களும் அண்ணியும் ஒண்ணு சேரணும்ண்ணே. டேய், பிரிஞ்சா தானடா ஒன்னா சேர்றதுக்கு. நாங்க மனசளவுல ஒன்னாதான் இருக்கோம். எல்லாரும் வந்ததும் கிளம்பிடலாம் பாட்டி. ஆ ஆ, சரி சரி. வாமா. ரெடியா? ஓகே. ரெடி மித்ரா. ஆ, எல்லாரும் ரெடியா? கிளம்பலாமா? பாரதி, நீங்க என்ன ரெடி ஆகாம இருக்கீங்க? கிளம்புங்க, போலாம். ஆதி, நம்ம 2 பேரோட ஃபங்க்ஷன், அதுக்கு நாம பர்ச்சேஸ்க்கு போறோம். பாரதி எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க வீட்லயே இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். ஆதி, ஆ, அதுவும் சரிதான். எல்லாரும் கிளம்பலாம். சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க பாட்டி. எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வரேன். ஆ, போலாம். வீட்டை சரி, பாத்துக்கோ. பாத்து பாட்டி. ஆ. வாங்க பாட்டி.